ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருதர்காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மீன லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கோம். ஜனவரி 11 முதல் ஜனவரி 20 வரை. முதல் நாள் ஜனவரி 11 ஞாயிற்றுக்கிழமையே நமக்கு என்ன அப்படின்னா, 8ஆம் வீட்டில் சந்திரன், துளாராசியில் சந்திரன். லக்னத்துக்கு 8ல் சந்திரன் போகிறது தான் உண்மையான சந்திராஷ்டமம். அதனால் ஞாபக மறதி, அசதி, ஹெல்த் இஷ்யூஸு, உறவுகளில் பிரச்சனை, அதெல்லாம் கவனமாக இருக்கணும். அதுவும் செவ்வாயினுடைய நட்சத்திரம் வேறு. அதனால் பேச்சினால் வரக்கூடிய பிரச்சனை, பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பூமி சம்மந்தப்பட்டது, கருவிகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்துக்கணும். இப்போ செவ்வாய் எங்கே இருக்கார் அப்படின்னா, தனுசில் 10ஆம் வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய நட்சத்திரத்திலையும் இருக்கார். ஒர்க்கு நல்லா நடக்கும். ரெகுலர் ஒர்க்கு போயிட்டுருக்கிறதுல பிரச்சனை இல்லை, நல்லா போயிட்டுருக்கும். பட் டென்ஷன் இருக்கும். ஜனவரி 12ஆம் தேதி திங்கட்கிழமை சுவாதி நட்சத்திரம். நாளே ஈவினிங் 6:11 தொடங்குது. ஞாயிற்றுக்கிழமையே திங்கட்கிழமை இரவு 9 வரைக்கும் ராகுனுடைய சுவாதி நட்சத்திரம். 12ல் இருக்கார் ராகு, தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்தில். 8ல் சந்திரன், 12ல் ராகு. இந்த சந்திரன் ராகு தொடர்பு அப்படின்னு எடுத்துக்கும்போது அதுலேயும் கவனமாக இருக்கும். ஏன்னா 12ங்கிறது பொருளை இழக்கிறது, சக்தியை இழக்கிறது, அல்லது ஒரு தண்டனைக்குரிய விஷயம்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். ஜனவரி 13 செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரம். 8ல் தான் இருக்கார் சந்திரன், ஆனால் குருவை போல செயல்படுகிறார். குரு 4ஆம் வீட்டில் குருவனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய நட்சத்திரத்திலையும் இருக்கிறனால உற்பத்தி சார்ந்த தொழில்களில் பலத்தை கொடுக்கும். நல்ல ஒரு தொழில் அங்கீகாரத்தை கொடுக்கும், வேலையிலையும் முன்னேற்றத்தை கொடுக்கும், பண வரவும் நல்லா இருக்கும். ஜனவரி 14 புதன்கிழமை அனுஷ நட்சத்திரம். இப்போ 8ல் இருக்கிற சந்திரன் மாறி 9ஆம் வீட்டுக்கு வந்துடுறார். விருச்சிகத்துக்குள்ள 9ஆம் வீடு. இப்போ புதன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் 10லையும், அதே மாதிரி புதனுடைய உபநட்சத்திரத்திலேயே இருக்கிறதுனால 10ஆம் இடம் என்பது பலமாக பேசும். 10ஆம் இடம் என்பது உற்பத்தி சார்ந்த தொழில் அல்லது உற்பத்தி சார்ந்த பொறுப்புகள் மற்றும் அனைத்து விதமான ஒரு டேலண்ட்டு நமக்கு நல்லா இருக்கும். ஒரு டீச்சிங் ஒர்க்கு பண்ணால் கூட அது 10ஆம் இடம் தான். ஜனவரி 15 வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது. புதன் காலையில் 9:07 சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுறாரு. சூரியனும் மகர ராசியில் சூரியன் பிரவேசித்து மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய பொங்கல், சூரியன் பலத்தை கொடுக்குறாரு. 6க்கு அதிபதி. அதனால் இன்றைக்கும் நமக்கு மதிப்பு குறையாது. சந்தோஷம், நண்பர்கள், உறவினர்கள், பெற்றோர்கள், இது சார்ந்த நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். ஜனவரி 16 வெள்ளிக்கிழமை காலையில் 5:47 மூல நட்சத்திரம் தொடங்குது. 10ல் சந்திரன் கேதுனுடைய பலத்தை கொடுக்குறார். கேது 6ஆம் வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் சூரியனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார். பல நன்மைகளை தரக்கூடிய, வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும். எதுக்குமே நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதே மாதிரி குருவனுடைய பார்வை சந்திரனுக்கு விழுகிறது 4:10. அது ஒரு நல்ல அமைப்பு. ஜனவரி 17 சனிக்கிழமை காலையில் 8:11 பூராட நட்சத்திரம். சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. இப்போ சுக்கரனும் மகரத்துக்கு வந்துட்டாரு, சூரியனும் மகரத்துக்கு வந்துட்டாரு, செவ்வாயும் மகரத்துக்கு வந்துட்டாரு, புதனும் காலையில் 10:12 மகரத்துக்கு வந்துடுவார். இப்போ இந்த 4 கிரகம் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வர்றது சிறப்பு தான். அப்போ நல்ல ஆதாயம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் வழி டெவலப்மெண்ட் உண்டு, அனைத்து விதமான வெற்றிகளையும் குறிக்கும். ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமை உத்திராட நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். 1 பாதம் தனுசு ராசியிலும் 3 பாதம் மகர ராசியிலும் இருக்குது. சந்திரன் மாலையில் 4:40 மகர ராசிக்கு வந்துடுவார்.
இதுவும் இந்த 4 கிரக சேர்க்கை பலன் லாபஸ்தானத்தில் நன்மையாக கொடுக்குது. வெற்றிகள் கிடைக்குது. அரசியல், அரசு ஆதாயம், இதுக்கான நன்மைகளை எல்லாம் கொடுக்குது. மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் பங்கேற்கலாம். ஜனவரி 19 திங்கட்கிழமை நண்பகல் 11:51 திருவோண நட்சத்திரம். லாபஸ்தானத்தில் சந்திரன், 5ஆம் அதிபதி சந்திரன் அவருடைய நட்சத்திரத்திலேயே இருக்கிறது சிறப்பு. அதாவது சுபகாரியங்கள், திருமண காரியங்கள், சகோதர வழி, குழந்தைகள் வழி, கணவன் மனைவி வழி, இதெல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாகவும், கோவில் வழிபாட்டுக்கு சிறந்த நாளாகவும் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கிறது. ஜனவரி 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 1:06 இந்த திருவோணம் முடிஞ்சு அவிட்டம் தொடங்குது. 2 பாதம் மகரத்தில் இருக்குது, 2 பாதம் கும்பத்தில் இருக்குது. செவ்வாயினுடைய நட்சத்திரம் இது. செவ்வாயும் 11ஆம் இடத்துல இருக்காங்க. செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கு. சூரியன் நமக்கு 6ஆம் அதிபதி. 6ஆம் இடம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது, சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு திறமையை கொடுக்கக்கூடியது, புறம் சார்ந்து பணவரவு, தொழில் பலத்தை கொடுக்கக்கூடியது. அந்த வகையில் இத்தனை கிரகங்கள் நாளில் இருக்கிறது ஒரு நல்ல வளர்ச்சிக்குரிய ஒரு கருத்து, வளர்ச்சிக்குரிய ஒரு சிம்டம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தின்படி நம்மளுக்கு 4, 8, 12 இருக்கிற நட்சத்திரங்கள் பாருங்க. அது ராகு, குரு. அப்போ இந்த ராகு குரு அப்படிங்கிறது நட்சத்திர ரீதியாக இந்த 10 நாட்களில் சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், இந்த 2ல் மட்டும் கொஞ்சம், 8ல் சந்திரன் போகிற நாள் மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு சங்கடங்களை கொடுக்கும், டென்ஷனை கொடுக்கும். மற்ற நாட்களெல்லாம் ஆதாயமான நாட்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு, அதாவது இந்த பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டம் பாவமுனை தொடர்பு டிகிரி சுத்தமாக நம்ம கணிதம் பண்ணி நட்சத்திர உபநட்சத்திர தொடர்புகள் மூலம் நம்ம கேட்குற கேள்விக்கு சரியான பதிலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மெத்தடாலஜி. அதே மாதிரி தான் நட்சத்திர பொருத்தம் பார்க்குறதுல அதில் விஷயம் இல்லை. பொருத்தத்தில் லக்ன ரீதியாக பொருத்தம் பார்க்கறது, பாவ அதிகாரிகள் யாருன்னு கண்டுபிடிச்சி ஒருத்தரை ஒருத்தர் அது சப்போர்ட் பண்ணுனா அந்த பொருத்தம் சேர்க்கணுங்கிறது, அந்த முறையில் இதை பயன்படுத்துறது. இது எல்லாம் உங்களுக்கு நன்மையை தரும். இதை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.